ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான இனிப்பான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மோடிக்கு அடுத்து மிகப்பெரிய ஆப்பு மோடி அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கும் மிகப்பெரிய ஆப்பை அடித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இதுன்னு, ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செஞ்சாங்க, அவருக்கு பெயில் கிடைக்கல, ஹைகோர்ட்லேயும் கிடைக்கல, அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட்டில், அது ஒன்றும் பெருசாக நடக்கலை, தேதி தள்ளி வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்து கவிதா, அதாவது என்னென்னா தெலங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் டிஆர்எஸ் கட்சியுடைய தலைவரான, அது இப்போ பிஆர்எஸ்ன்னு மாறிடுச்சு, தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி தலைவரும் அவர் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரசேகர ராவ் அவருடைய மகள் கவிதா அவரையும் உள்ளே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட மாத கணக்காகிடுச்சு. அங்கே தேர்தலும் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக அவர் உள்ளே இருக்கார். அவருக்கும் பெயில் கிடைக்கல. ஆனால் சர்வதேச அழுத்தம் காரணமாகவும் வேறு சில பிரச்சனைகள் காரணமாகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலை உச்சநீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. இது மோடி அரசிற்கு மிகப்பெரிய ஆப்பாக அமைந்திருக்கிறது. இந்த வழக்கில் எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் அவரை மட்டும் விடுதலை செய்திருக்கிறார்கள், எப்படி விடுதலை செய்தார்கள், இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்காடிய வழக்கறிஞர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க, அதற்கு உச்சநீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை அதாவது என்னென்னா, அவர் குடிக்கு எதிரானவர், அவர் சரக்கு அடிக்க மாட்டார், அந்த கொள்கைக்கே எதிரானவர், சரியா? அதற்கு எதிரான ஒரு ஆட்சி தான் இந்தியாவில் அமையணும்னு சொல்லி தான் அண்ணா ஹசாரே போராடியவர். அவரோடு சேர்ந்து போராடி சுத்தமான கைக்கு சொந்தக்காரர் என்று வர்ணிக்கப்படும் அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர்னு அரசியலுக்கு வந்தார். நாடே அவர் பின்னாடி நின்ன மாதிரி நின்றுது. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் டெல்லியில் அவரை ஆட்சியில் அமர வைத்தார்கள் அந்த மாநில மக்கள். ஃபுல் ஸ்வீப் மெஜாரிட்டியில் அவர் வந்தார். எதிர்க்கட்சிகளே இல்லை என்ற நிலையில் 2வது 3வது முறையாக இப்போ ஆட்சியில் இருக்கிறார். அதாவது இது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் அப்படின்ற ஸ்டேட் இருக்குது, அது பெரிய ஸ்டேட், டெல்லி கூட ஒரு தலைநகரம் தான். இருந்தாலும் தலையே பாஜக கையில் இல்லைன்றது சர்வதேச அவமானம். அது ஏன்னா அங்கே ஜெயித்தோம், இங்கே ஜெயித்தோம், குஜராத்தில் ஜெயித்தோம், ராஜஸ்தான் ஜெயிச்சோன்னு இருந்தவங்களுக்கு தலை அவங்க கையில் இல்லை. டெல்லி தானே இந்தியாவோட தலையவே தூக்கிட்டாப்புல அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால் செல்வாக்கு மீது அவருக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியுமோ குடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை ஊழல் வளர்க்குற, அதாவது என்னென்னா மதுபான கொள்கையில் காசு வாங்கிட்டு அவர் முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கை புனைந்து அவருடைய துணை முதலமைச்சரான சிசோடியாவை கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் சிறையில் அடைச்சிருக்காங்க. ஏன்னா அறுதி பெரும்பான்மையோடு மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைத்து காட்டு தர்பார் ஆட்சி செய்து கொடுக்குற பாஜகவை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை, சட்ட ரீதியாக ஒன்று செய்ய முடியவில்லை அப்படின்ற மாதிரி அவர் வருஷக்கணக்காக உள்ளே இருக்கார். அதற்கடுத்து அதே வழக்கில் எந்தவித ஆதாரங்கள் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போட்டால் அவர் என்ன பண்ணார்னா, பெயில் பெட்டிஷனே போடலை. இந்த வழக்கே தவறான வழக்கு. இடி தவறுதலாக, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக தன் மீது வழக்கு தொடர்ந்துருக்கிறது, எந்தவித ஆவண ஆதாரங்கள் இல்லைன்னே வாதாடிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஏன் அவர் பெயில் கேட்க மாட்டாரு அப்படிங்கும்போது கூட அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்னாங்க, அவர் சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார், எனவே இந்த வழக்கே சட்டத்துக்கு புறம்பானது, தன்னை கைது செய்ததே சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு. அப்படின்னோடனே இல்லை பெயில் பெட்டிஷன் நீங்கள் தனியாக போட்டு தான் ஆகணும் அப்படின்னாங்க. போட்டாங்க. அதற்கப்புறம் 2 முறை விசாரணைக்கு வந்தது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது என்ன பண்ணார்னா, நீதிபதி, அதாவது கடுமையான வாதங்கள் நடந்தது. துஷார் மேத்தா அரசு தரப்பில் கடுமையான வாதங்களை எடுத்து வச்சார். அவரை விடவே கூடாதாக்கும், அப்படியாக்கும், இப்படியாக்கும், அவர் ஊழல் செய்திருக்கிறார், அதற்கான ஆதாரங்களுக்கு நாங்கள் விரைவில் தாக்கல் செய்வோம், இவரை வெளியே விட்டால் இதை கலைச்சிடுவார், அதை கலைச்சிடுவார். ஆனால் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக சிறையிலிருந்து முதலமைச்சராக இருந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, பிரிட்டன் சொல்லி பல நாடுகள், அமெரிக்கா உட்பட பல நாடுகள் அதுக்கு கண்டனம் தெரிவித்தது. இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா, நீதி நிலைநாட்டப்படுகிறதா இல்லையா, நீதி இருக்கிறதா, செத்து விட்டதா அப்படின்லாம் பலர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்தியாவிலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு இதற்கு முன்பு யாரையெல்லாம் கைது செய்தார்களோ அதற்கு கூட பெரிய கவுண்டர்லாம் பண்ணல. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பியது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு வந்தது. வழக்கை விசாரணை பண்ணிட்டுருந்தாங்களே, போன 3 நாளைக்கு முன்னாடி கூட அவரை விடுவிச்சா அவங்களுக்கு என்ன, அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அவரோட கட்சி தலைவர், ஒரு தேர்தல் நடக்குதுன்னொடனே இந்த துஷார் மேத்தா என்ன பண்ணாப்புல அப்படின்னா, அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜராக இருக்கக்கூடிய துஷார் மேத்தா என்ன பண்ணான்னா, தலையில் அப்படி தேர்தல் 1200 தேர்தல் நடந்திருக்கான். இது இடைத்தேர்தல், எம்எல்ஏ தேர்தலெலாம் சேர்த்து சொல்கிறாங்க. ஏன்னா நடந்திருக்கிறது. அப்படி பார்த்தா ஒரு அரசியல்வாதியை கூட நாம் கைது செய்ய முடியாது, அவர் மீது விசாரணை நடத்த முடியாது, உள்ளே வைக்க முடியாது, அப்படி இப்படின்னு வடையை சுட்டு பார்த்தாங்க உச்சநீதிமன்றத்தில்.
திருப்பி உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வழக்கை தள்ளி வைத்துட்டு 50வது நம்பராக அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது பிற்பகலில். விசாரணைக்கு வந்த உடனே நீதிபதிகள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இவருக்கு இடைக்கால ஜாமீன் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் இந்த 20 நாள் அவர் வந்து வெளியில் இருக்கலாம். தேர்தலுக்கு முந்தைய நாள், அதாவது ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. 2ஆம் தேதி அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி சிறைக்கு போயிடணும். அதற்கப்புறம் வழக்கு தொடரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உடனே துஷார் மேத்தா கொந்தளிச்சு பாஜகவுடைய அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் எப்படி விடலாம் அப்படி விடலான்னு கடுமையான விவாதங்கள்லாம் நடந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இந்த 20 நாள் அவர் அதாவது இந்த வழக்கே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் யாரை வந்து அப்ரூவர் ஆகியிருக்காரோ அவர் வந்து சொன்னது 1.5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் இந்த வழக்கை தாமதமாக தொடுத்தீங்க? ஏன் தாமதமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணீங்க? உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா அந்த வழக்கு சரியாக இருந்திருந்தால் நீங்கள் அப்போதே நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டியதானே, அப்போதே பிடிச்சி போட்டுக்க வேண்டியதானே. எதுக்கு தேர்தல் நேரத்தில் மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க? எனவே 20 நாள் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே போய் பிரச்சாரம் பண்ணுறதுனால இந்த நாட்டில் எந்த இதுவுமே கெட்டு போயிடாது. அதனால் அவரை வெளியே விடுறோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆப்பை இறக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். இது வந்து மோடி அரசாங்கத்திற்கு முதல் மிகப்பெரிய சரிவாக பார்க்கலாம். ஏன்னா இந்த நாடே வேறு ஒரு ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது அப்படின்றதை பலரும் உணர தொடங்கி விட்டனர். நீதித்துறையும் அப்படி உணர தொடங்கி விட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். எனவே இது வந்து நாளைக்கு இது பொய்யான வழக்காக இருந்ததுனால் பெரிய விஷயமாக மாறும் என்பதால் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வருகிற 1ஆம் தேதி வரை வெளியே விட்டுருக்காங்க. இதுதான் பெரிய ஆப்பு. பஞ்சாப் போகிறாரு, குஜராத்தில் விவரமாக தேர்தலை முடிச்சிட்டாங்க. குஜராத்தில் மட்டும் தேர்தலுக்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவால் இறங்கி இருந்ததுன்னா பல இடங்களை அவர்கள் இழந்து பாதி இடங்களை குஜராத்தில் இழந்திருப்பாங்க. இனி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஏன்னா டெல்லி தேர்தல் இன்னும் இருக்குது, அதே போல் பஞ்சாப் இருக்குது, ஹரியானாவில் போய் இறங்கி கலக்க போகிறார். கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வர்றதுனால மட்டும் பாஜக கூட்டணிக்கு மேலும் குறைந்தது 25 இடங்கள் காலியாக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது மிக சந்தோஷமான செய்தி. ஆனால் பாஜகவினருக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இது சந்தோஷமான செய்தி கிடையாது. தங்களுக்கு ஆப்பு இறக்கப்பட்ட செய்தியாகத்தான் அவர்கள் பார்க்க வேண்டும். அவரோட அழிவின் துவக்கமாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே விட்டதை தான் பார்க்க முடியும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா இவர்கள் ஏற்கனவே பொய்யான வழக்குகளை தொடுத்து பலரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கவிதா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இருக்கார், ஹேமந்த் சோரன் இருக்கார். இவர்களெல்லாம் வருகிற வாரங்களில் இவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இவர்கள் வந்து வெளியே வர்றாங்க. இதுன்றது இந்த தேர்தலுக்கு முன்னாடி இனி யாரும் வெளியே விடுவாங்களான்னு தெரியல. இருந்த போதிலும் ஹேமந்த் சோரனை விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு இனிமேல் தான் தேர்தல். அவர் உடனடியாக இப்போ நீதிமன்றம் வந்து இப்போ லீவில் வேறு இருக்குது. இடைக்கால மனு எதையாவது தாக்கல் செய்தால், ஏன்னா திங்கட்கிழமை தாக்கல் செய்தால் கூட அவள் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஆளும் கட்சி சலசலத்து போய்விட்டது. மோடிக்கு முதல் ஆப்பு இறங்கியிருக்கிறது. பாஜகவின் அழிவுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்க போகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை நீதிமன்றம் 20 நாள் விடுவித்தது. எனவே இனிமே தான் இன்னும் சூடு பிடிக்க போகுது தேர்தல் பிரச்சாரம். இது போக ராகுல் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இன்றைக்கி மேட்ச் இருக்குன்றதுனால நான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு 9 மணிக்கு மேலே அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இறக்குறேன். அது இன்னும் பரபரப்பாக இருக்கும் ராகுல் விவகாரம். எனவே மற்றொரு புதிய செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.